நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துல இந்த வாட்டி ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகமா இருக்காங்க. 2026 தேர்தல் நெருங்கிடுச்சு. நம்ம மாவட்டத்தில் இருக்கிற 8 தொகுதிகளோட நிலைமை இப்போதைக்கு என்ன, எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க, யாரோட கை நம்ம மாவட்டத்தில் ஓங்கி இருக்குன்றத விரிவா பார்க்கலாம் வாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்துல மொத்தம் 21,77,000க்கும் மேல வாக்காளர்கள் இருக்காங்க. இதுல ஆண் வாக்காளர்கள் 10,74,225 பேரும், பெண் வாக்காளர்கள் 11,476 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 185 பேர் இருக்காங்க. தொகுதி வாரியா பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல மொத்தம் 8 தொகுதிகள் இருக்கு. இதுல செங்கம் தொகுதியில 3 லட்சத்துக்கு மேல வாக்காளர்கள் இருக்காங்க. திருவண்ணாமலை தொகுதியில 2,76,000க்கும் மேல வாக்காளர்கள் இருக்காங்க. கீழ்பண்ணாத்தூர்ல 2,68,000க்கும் மேல வாக்காளர்கள் இருக்காங்க. கலசப்பாக்கம் தொகுதியில 2,59,000க்கும் மேல வாக்காளர்கள் இருக்காங்க. போலூர் தொகுதியில 2,61,000க்கும் மேல வாக்காளர்கள் இருக்காங்க. ஆரணி தொகுதியில 2,84,000க்கும் மேல வாக்காளர்கள் இருக்காங்க. செய்யாறு தொகுதியில 2,68,000க்கும் மேல வாக்காளர்கள் இருக்காங்க. வந்தவாசி தொகுதியில 2,54,000க்கும் மேல வாக்காளர்கள் இருக்காங்க. சோ ஃபைனலா இந்த 21 லட்சத்துக்கு மேல இருக்கிற வாக்காளர்களின் விரல்கள்ல தான் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தோட எதிர்காலமே தீர்மானிக்கப்பட போகுது. சோ ஏப்ரல் 23 எலெக்ஷன் நடக்க போகுது. அதனால நல்லா சிந்திச்சு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க புதுசா வந்தவங்க எல்லாம் பார்க்காம யாருக்கு ஓட்டு போட்டா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் ஊழல் இல்லாம ஒரு நல்ல வளர்ச்சியின் பாதையில போகும்னு நல்லா மெச்சூரா யோசிச்சு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுங்க, நம்ம மாவட்டத்தை முதலிடத்துக்கு கொண்டு வாங்க. ஓட்டு போட்டு வெளியே வரவங்க நம்மளுக்கு போட்டுக்கான கன்ஃபார்ம் பண்ணிக்க. நம்ம தொகுதிக்கு என்ன வேணும்ன்றது உங்களுக்கு தான் தெரியும். என்னடா அது அண்ணன் அரசியல் போய் சாப்பிடுறேன்.